வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசைஞானி இளையராஜா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். இளையராஜா முதல்ல அன்னக்கிளி படத்துக்கு இசையமைப்பாருங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அந்த படத்தினோட பாடல் பட்டு தொட்டி எங்கும் நல்லா மிகப்பெரிய அளவில் ரொம்ப பரபரப்பாக ஓடி மக்களை கவர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அந்த காலகட்டத்தில் எல்லா மற்றவங்கெல்லாம் போயிட்டு சொல்கிறாங்க, இளையராஜாவுடைய இசை இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லா இடத்துலையுமே அவர் பாட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளையராஜாவுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஜி.கே. வெங்கடேஷுங்கிறவர்கிட்ட அவர் உதவியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம அன்னக்கிளியில் இசையமைக்கிறதுக்கு முன்னாடி ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கிட்ட இவர் உதவியாளராக இருந்திருக்கார், இசையமைப்பாளராக உதவியாளராக இருந்திருக்கார். இப்போ அவர்கிட்ட போய்ட்டு என்னங்க செம்மையாக போட்டிருக்காரு இளையராஜா சார், பாட்டு சூப்பராக ராஜா சார் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்கார், இப்போ அவர் பாட்டெலாம் நல்லா போடுவார், ஆனால் அவருக்கு பின்னணி இசையெல்லாம் அமைக்க தெரியாது, அந்தளவுக்கு சரியாக தெரியாது, படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது அந்தளவுக்கு அவருக்கு சரியாக தெரியாது, அதை பார்ப்போமே, அதை எப்படி போடுறாருன்னு சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிற அதை கேள்விப்பட்ட உடனே ராஜா சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெறி வருது. அப்படியா, சரி நம்ம முயற்சி செய்வோம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் இதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா விதத்துலையுமே யாரும் செய்ய முடியாத, யாரும் தொட முடியாத உயரத்தெல்லாம் அடைஞ்சிருக்கார். அப்போ என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, அது ஒரு சோதனை முயற்சிக்காகவே வேறு யாரையும் துணைக்கி வச்சுக்காமலே, இவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் தானே நம்ம அவர் பண்ணி கொடுத்துட்டாரு, இவர் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவரே சுயமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் எழுதியிருக்கிறாரு, அந்த இதை இசையமைச்சிருக்கிறார். அப்படி அமைக்கும்போது அதில் தப்பு வந்தாலும் அது நல்லதில்லைன்னு சொன்னாலும் அந்த பேர் நமக்கே வரட்டும், நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த பேரும் நமக்கே வரட்டும், நம்மளால் மற்றவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு உதவியாளரை வச்சுக்கிட்டு அவங்க தான் இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு கெட்ட பேர் வர வேணாம், கெட்ட பேர் வந்தாலும் நமக்கே வரட்டும், நல்ல பேர் வந்தாலும் நமக்கே வரட்டும், இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இவரவே ஒரு சோதனை முயற்சி மாதிரி அடுத்தடுத்த படங்களில் அந்த பின்னணி இசையை அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பெரிய லெவலில் போயிடுச்சு. அந்த காலத்தில் இருந்த பின்னணி இசையை உடைச்சி, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சம்பிரதாயமாக இருந்த இசையெல்லாம் உடைச்சி இவர் பின்னணி இசையை பேச வச்சுட்டார். இப்போ அதுக்கப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா இவருடைய பின்னணி இசை இல்லாமல் எந்த ஒரு சீனை பார்த்தாலும் அதுக்கு ஒரு உயிரோட்டமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பின்னணி இசையை கோர்த்து படத்துக்கு உயிரோட்டத்தை கொடுத்தவர் தான் நம்ம இசைஞானி இளையராஜா. அது முள்ளும் மலரும் படத்திலலாம் அந்த கிளைமேக்ஸ் சீன் நீங்கள் இசையை நீக்கிட்டு மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே இருக்காது, அதில் இருக்கிற உயிரோட்டமே இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இசையை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்க. எல்லா டைரக்டரும் சீனை எடுத்துகிட்டு விட்டுருவாங்க, அதில் எதுவும் பேசுகிறது ஒரு வசனம் கூட அதிகமாக வைக்கிறதில்ல, அதெல்லாம் இளையராஜா இசையில் பார்த்துக்குவார். அப்போ வசனத்தினால் பேச வேண்டிய உச்சரிப்பினால் பேசக்கூடிய உணர்ச்சிகளையெல்லாம் இவர் இசை மூலமாக கடத்தி மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கிறார். அதனால தான் அவர் இன்னமும் இசை ஞானியாகவும் இசையுடைய அரசனாகவும், சொல்லப்போனால் இசை கடவுளாகவும் நம்ம மக்கள் மத்தியில் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய இசையை நம்ம எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னும் காலம் கடந்தும் இந்த தலைமுறையில் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையில் அவருடைய இசையை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது நமக்கான இசை, அது ஓசை கிடையாது. இப்போ இருக்கிற இசையமைப்பாளர் மாதிரி ஓசைகளை அவர் அமைக்கல, இசை அமைச்சிருக்கார். அது ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு, மனதுக்கு ஒரு தாலாட்டு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு இசையை அவர் கொடுத்துருக்கார், இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய இசையை நம்ம எப்போவுமே கேட்டு ரசிப்போம் நண்பர்களே. அப்பேற்பட்ட இசைஞானி கூட நம்மளும் வாழணுங்கிறதே மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே, நன்றி.